ضفة من منهل بيغسلوا منها منطقة الحي وبياخدوا منها وبيشربوا منها كمان. شايفين كيف؟ من منهل صرف صحي كمان، طلع المية سبحان الله بتطلع نظيفة، لأنه ما فيش ما بتوضوا منها وبصلوا كمان وما فيش مية من مرة يعني في الشمال. الأمور كلها شايفين؟ احنا مش تعرف يا حبيبي إذا بعدت عن الشط 5 متر 6 متر 4 متر وبتحفر تطلع لك مي حلوة. تطلع يا سيدي، احفر احفر احفر، هاي بلشت تطلع المي. سبحان الله، يعني تصوروا البحر مالح بس تبعد عنه شوي وتصير تحفر بالتراب بتصير المي نقية وايش مي حلوة. طلع سبحان الله. لسه هسه راح نشوف نقاوتها على اصولها، بس خليك معي وركز معي. ايوه ايوه، المي حلوة حلوة راح تطلع. جربها، اي واحد بنزل على البحر يجربها ويقول لي شو بصير معه. شايفين كيف صارت؟ سبحان الله، مية بتاخذ العقل ومي حلوة مصفية. سلام. அன்பான சகோதர சகோதரிகளே, காசா மக்கள் சந்திக்கும் கடுமையான சோதனைகளை நாம் அனைவரும் அறிவோம். அங்குள்ள நமது தாய்மார்கள், தந்தையர்கள் மற்றும் சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட அடிப்படை வசதிகளின்றி உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் துன்பப்படும் இந்த சூழ்நிலையில் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்காக பூமிக்கடியில் ஒளித்து வைத்த ஒரு அற்புத நிதியின் காட்சிகள் நமது கண்களை குளமாக்குவதோடு ஈமானை அதிகரிக்கவும் செய்கிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் குடிநீருக்கான அனைத்து குழாய் இணைப்புகளையும் மற்றும் பிற வழிகளையும் தடுத்து அந்த மக்களை துயரத்தில் ஆழ்த்த முயற்சிக்கும் இந்த முக்கியமான தருணத்தில் பூமிக்கு அடியிலிருந்து ஒரு கால்வாய் வழியாக சுத்தமான நீர் தடையில்லாமல் வெளியேறி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு காட்சியை உலகம் கண்டது. தாகத்தால் தவித்த அந்த மக்கள் முன் அந்த கால்வாய் வழியாக ஓடி வந்த தெளிந்த நீரை அங்கிருந்த குழந்தைகள் வாளிகளிலும் பாத்திரங்களிலும் மகிழ்ச்சியுடன் சேகரித்துச் செல்லும் காட்சி. யார் என்னவெல்லாம் தடை போட முயன்றாலும், எந்தெந்த வழிகளில் உதவிகளை மறுக்க முயன்றாலும் அல்லாஹ்வுடைய உதவி அந்த மக்களுக்கு எப்போதும் இருக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. இதனுடன் மற்றொரு அற்புத காட்சியையும் நாம் கண்டோம். ஒரு மண்மேட்டில் ஒரு சகோதரர் மண்ணின் அடியில் தோண்டிய போது கலக்கமில்லாத முற்றிலும் சுத்தமான நீர் இவ்வாறு வெளியே வருகிறது. மண்ணுக்கு அடியிலிருந்து அவர் தண்ணீர் எடுக்கும் ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத தெளிந்த நீரூற்று. இதை அற்புதம் என்று சொல்வதைத் தவிர வேறு என்னவென்று விவரிக்க முடியும்? சர்வலோகங்களின் இறைவனும் கட்டுப்படுத்துபவனுமான சிருஷ்டித்த ரப் தன்னுடைய உதவியற்ற அடிமைகளை கைவிட மாட்டான் என்பதன் தெளிவான அடையாளங்கள் இவை. சிருஷ்டித்தவனை மட்டுமே நம்பியிருக்கும் அந்த மக்களின் விசுவாசத்திற்கான பரிசாக அல்லாஹ் அவர்களுக்காக ஏற்படுத்திய அற்புதமான நீரூற்றே காசாவில் இந்த சுத்தமான நீரின் கிடைப்பதாகும். அல்லாவின் உதவி அந்த மக்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும், அவர்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் நிவாரணம் வழங்கட்டும் என்று நாம் துவா செய்வோம்.